ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய நாள். டெக் எத்திக்ஸ் சீரீஸில் தொழில்நுட்பத்தினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஆராய இருக்கிறோம். இன்றைய எபிசோடில் ஏஐ கொண்டு உருவாக்கப்படும் டீப் ஃபேக்ஸ் மற்றும் அதன் தாக்கங்களை பற்றி விவாதிப்போம். டீப் ஃபேக்ஸ் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஃபேக் கண்டென்ட்டின் ஒரு வடிவமாகும். அதில் இமேஜஸ், வீடியோ, ஆடியோ என அனைத்தும் அடங்கும். அதில் ஒருவரின் முகம், உடல் அல்லது குரல் என அனைத்தும் நகலாக்கப்பட்டு போலியான, அதே சமயம் மிகவும் நம்பக்கூடிய ஒன்று காட்டப்படுகின்றன. இதனால் பார்வையாளர்கள் உண்மையையும் கற்பனையும் வேறுபடுத்த முடியாமல் போகலாம். டீப் ஃபேக்ஸ் என்று சொல்லப்படும் மேனிப்புலேட்டட் கண்டென்ட்ஸ் நீண்ட காலமாக இருந்து வந்தாலும் தற்போதைய டீப் ஃபேக்ஸ் அதன் அச்சுறுத்தல், அதன் அளவு, எளிதில் அணுகக்கூடிய தன்மை மற்றும் உருவாக்கும் வேகம் ஆகியவற்றில் தனித்துவம் பெற்றதாகும். டீப் ஃபேக்ஸ் சக்தி வாய்ந்த மிஷின் லேர்னிங் முறைகள், குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் மற்றும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் அல்காரிதங்களை கையாளுகின்றன. இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்பனையை உடனே உண்மையாக்க அனுமதிக்கிறது. இதனால் நமது உண்மை நிகழ்வுகளையும் கற்பனை செய்யப்பட்டவற்றையும் வேறுபடுத்தும் திறன் அடிப்படையாக பாதிக்கும். தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் டீப் ஃபேக்ஸ் இரண்டு முக்கியமான ஏஐ நுட்பங்களை நம்புகின்றன. முதலில் ஜெனரேட்டட் நெட்வொர்க்ஸ் செயற்கை ஊடகத்தை உருவாக்குகிறது. பின்னர் டிஸ்கிரிமினேட்டட் நெட்வொர்க் அந்த ஊடகம் உண்மையா அல்லது போலியா என்பதை கண்டறிய முயல்கிறது. இந்த இரண்டையும் தொடர்ச்சியாக பயிற்சி அளிப்பதன் மூலம் ஜெனரேட்டர் படிப்படியாக மேம்பட்டு டிஸ்கிரிமினேட்டர் உண்மையையும் போலியையும் வேறுபடுத்த முடியாத நிலைக்கு வருகின்றது. வீடியோ மற்றும் இமேஜ் டெக்னிக்ஸ் அதிகம் காணப்படும் டீப் ஃபேக் வகைகளில் ஒன்று. ஒரு நபரின் முகம் மற்றொருவனின் உடலில் மிகவும் இயல்பாக ஒட்டப்படுகிறது போன்ற வீடியோ அல்லது இமேஜ். நியூரல் நெட்ஸ் குறித்த நபரின் ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை ஆய்வு செய்து அவரின் முக அமைப்புகள் மற்றும் தனித்துவ அம்சங்களை கற்றுக்கொள்கின்றன. அதன் பின்னர் ஏஐ அந்த முகத்தை மற்றொரு நபரின் உடலில் பொருத்துகிறது. ஒவ்வொரு ஃப்ரேமிலும் லைட்டிங் மற்றும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சரியாக பொருந்தும் வகையில். இதன் மூலம் உதாரணமாக ஒரு அரசியல்வாதியின் முகத்தை வேறு பேச்சாளர் அல்லது நடிகரின் முகத்தில் ஒரு வீடியோவில் பொருத்த முடியும். இது மிக நுட்பமாக செய்யப்பட்டால் பார்ப்பவர்கள் அனைவரையும் ஏமாற்றும் அளவிற்கு நம்பகமானதாக இருக்கும். வாய்ஸ் குளோனிங் முறை. ஆடியோ டீப் ஃபேக்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவரின் குரலை ஒரு ஷார்ட் ரெக்கார்டிங்கை வைத்து மிமிக் செய்ய கற்றுக்கொள்கின்றன. நியூரல் நெட்வொர்க்ஸ் உதவியுடன் இந்த அமைப்புகள் குறித்த நபரின் குரலின் தனித்துவமான ஒலி, தாளம் மற்றும் உச்சரிப்பு முறை ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றன. இதன் மூலம் உருவாக்கப்பட்ட நகல் குரல் உண்மையில் அந்த நபர் சொல்லாத வாக்கியங்களையும் கூறும் வகையில் பயன்படுத்தப்படலாம். இத்தகைய போலி குரல்கள் தொலைபேசி மோசடிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதோடு பிரபலங்களின் செயற்கை உரைகள் உருவாக்கி விளம்பர பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆய்வுகள் காட்டுவது மனிதர்கள் பெரும்பாலும் ஏஐ உருவாக்கிய குரல்களையும் உண்மையான குரல்களையும் துல்லியமாக வேறுபடுத்த முடியாமல் போகின்றனர் என்பது. லிப் சிங்கிங் மற்றொரு வகை டீப் ஃபேக் என்பது ஒரு வீடியோவில் உள்ள ஒருவரின் வாய் இயக்கங்களை மட்டும் மாற்றி புதிய ஒலிப்பதிவுடன் பொருந்துமாறு திருத்தப்படுவதை குறிக்கிறது. இந்த தொழில்நுட்பம் வாய் இயக்கங்களை செயற்கையாக உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட ஒலியுடன் பொருந்துமாறு மாற்றுகிறது. இதை சில நேரங்களில் பப்பெட்ரிங் என்றும் அழைக்கின்றனர். உதாரணமாக, ஏஐ ஒரு நபர் பேசும் ஒலிப்பதிவை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப மற்றொருவரின் முகப்பை மாற்றி அவர்தான் அந்த உரையை சொல்கிறார் என்பது போல ஒரு வீடியோவில் காட்சியளிக்க செய்யலாம். இந்த நுட்பம் வாய்ஸ் குளோனிங் தொழில்நுட்பத்துடன் இணைந்தால் முழுமையாக கற்பனையான உரைகள் அல்லது பேட்டிகளை உருவாக்க முடியும். ஃபுல் பாடி ரீஎனாக்ட்மெண்ட். அட்வான்ஸ்ட் டீப் ஃபேக்ஸ் ஒரு நபரின் முழு உடல் இயக்கங்களையும் மாற்றம் செய்யக்கூடும்.
இங்கே ஏஐ குறித்த நபரின் உடல் நிலையும் இயக்கங்களையும் கற்றுக்கொண்டு அதை வேறு நபருடன் பொருத்துகிறது. உதாரணமாக, ஒரு பர்ஃபார்மரின் நடனத்தை அரசியல்வாதி ஒருவர் செய்கிறாரோ என்று தோன்ற செய்வதும் சாத்தியமாகும். இது இன்னும் வளர்ச்சியில் இருக்கும் தொழில்நுட்பமாக இருந்தாலும் மக்கள் ஒருபோதும் செய்யாத செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று காட்டுவது பல கவலைகளை எழுப்புகிறது. டீப்ஃபேக்ஸ் உண்மை மற்றும் போலி ஆகியவற்றுக்கு இடையேயான வரம்பை குறைப்பதால் அவை தவறான தகவல் மற்றும் புரொபகண்டா பிரச்சாரத்துக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த கருவிகளாக மாறி வருகின்றன. பாலிடிக்ஸில் போலி வீடியோக்கள் தலைவர்கள் ஒருபோதும் செய்யாத அல்லது சொல்லாத சர்ச்சையான செயல்களை அல்லது உரைகளை உருவாக்கி காண்பிக்கலாம். உதாரணமாக, இதற்கு முன்பு டீப்ஃபேக்ஸ் அரசியல்வாதிகளை சிக்கலான சூழ்நிலைகளில் காட்டும் அல்லது தவறான அறிக்கைகள் அவர்களிடமிருந்து வந்ததாக காட்டி பரப்பப்பட்டுள்ளன. வல்லுநர்கள் அத்தகைய டிஜிட்டல் போலி உருவாக்கங்கள் கண்காணிக்கப்படாவிட்டால் சமூகங்களில் அனைத்து வகையான குழப்பங்களும் போராட்டங்களும் தோன்றக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள், அதாவது பிரிட்டனின் MI5 தலைவர் போன்றவர்கள் டீப்ஃபேக்ஸ்களை ஜனநாயகத்துக்கு ஆபத்து என தெளிவாக வரையறுத்து எச்சரிக்கையின் தேவையை வலியுறுத்தியுள்ளனர். அரசியலை தாண்டி டீப்ஃபேக்ஸ் கிரைம் மற்றும் மோசடியிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2024 ஜனவரியில் ஒரு பிரபலமான வழக்கில் மோசடிக்காரர்கள் டீப்ஃபேக் செய்யப்பட்ட வீடியோ அழைப்பை பயன்படுத்தினர். ஒரு மோசடிக்காரர் ஒரு நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியை மிமிக்ரி செய்து ஒரு ஊழியரை $25 மில்லியன் அமெரிக்க பணம் மாற்றிக்கொள்ள ஏமாற்றினர். அதே போல வாய்ஸ் குளோனிங் மோசடிகள் அவசர சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்களின் குரலை பின்பற்றி நபர்களை குறிவைத்து பணம் அனுப்ப வலியுறுத்துகின்றன. மேலும் டீப்ஃபேக்ஸ் தவறான போனோகிராபிக் வீடியோக்களை உருவாக்கவும் ஆன்லைனில் நபர்களை தொந்தரவு செய்து அவமானப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஊடகத்திலும் மருத்துவர்களின் டீப்ஃபேக் வீடியோக்கள் தவறான மருத்துவ சிகிச்சைகளை பரப்ப பயன்படுத்தப்பட்டு பப்ளிக் ஹெல்த் பாதிக்கும் நிலையை கொண்டு வந்துள்ளன. நிறுவனங்கள் மற்றும் விளம்பரதாரர்களும் டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தை ஆராய்கின்றனர். சில நேரங்களில் நெறிமுறை சார்ந்த வகையிலும் சில நேரங்களில் சந்தேகமான முறையிலும். மார்க்கெட்டர்ஸ் ஏஐ உருவாக்கிய பேச்சாளர்களுடன் மற்றும் டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தின் மூலம் பிரபலமான பிராண்ட் உருவாக்கங்களுக்கு உயிரூட்ட முயற்சித்துள்ளனர். உதாரணமாக, ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பிரபலத்தை தொழில்நுட்பம் பயன்படுத்தி 9 மொழிகளில் பேசுகிறபடி காட்டினர். மற்றொன்று மறைந்த ஒரு விளையாட்டு வீரரின் டீப்ஃபேக் செய்யப்பட்ட குரலை நினைவு கூறுவாக பயன்படுத்தியது. மேலும் டீப்ஃபேக்ஸ் நேரடியாக முக்கியமான சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை மிரட்டுகின்றன. ஃபேஸ் எடிட்டிங், மார்ஃபிங் மற்றும் வாய்ஸ் குளோனிங் போன்ற அப்ளிகேஷன்ஸ் ஒருவரின் உருவம் அல்லது குரலை பிரதிபலிக்கக்கூடும். இது குளோபல் என்ட்ரி அல்லது ரியல் ஐடி போன்ற பயோமெட்ரிக் அடிப்படையிலான விஷுவல் அல்லது ஆடியோ வெரிஃபிகேஷன் கொண்ட அடையாள மேலாண்மை அமைப்புகளுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. இத்தகைய அமைப்புகளின் ஆன்லைனில் பதிவு செய்யும் வசதிகளை அதிகரிக்கும் முயற்சி பயனர் வசதியை உயர்த்தினாலும் ஆன்லைனில் அடையாள மேலாண்மையை தோற்கடிக்கும் டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தின் அதிகரிக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலுடன் நேர்மறையாக மோதுகிறது. ஒருபுறம் பயனர்களுக்கான வசதி, மறுபுறம் அதே வசதியால் டீப்ஃபேக் தொழில்நுட்பம் கொண்டு நிகழ்த்தப்படும் ஆபத்து. டீப்ஃபேக்ஸின் சில முக்கிய விளைவுகள்: அரசியல் தவறான தகவல் பரப்புதல், குற்றவியல் மோசடிகள், சோஷியல் மீடியா பொய்யான செய்திகள், துன்புறுத்தல் மற்றும் அடக்குதல், நிறுவன சந்தைப்படுத்தல், புரொபகண்டா மற்றும் நரேட்டிவ் வடிவமைத்தல். சுருக்கமாக, டீப்ஃபேக் தொழில்நுட்பம் இரு கோணத்தில் பயணிக்கக்கூடும். இது புதுமையான படைப்பாற்றல் கருவிகளாக மாறலாம். அதே சமயம் பொய்களை உண்மையாக காட்டி தவறான தகவல்களை பெரிதும் அதிகரிக்கவும் செய்யலாம். டீப்ஃபேக்ஸ் சில சமயங்களில்
போஸ்ட் ட்ரூத் காலம் என அழைக்கப்படுகிறது. இங்கே கதைகள் மற்றும் நம்பிக்கைகள் உண்மையான தரவுகளை விட அதிக வலுப்பெறுகிறது. சமீபத்தில் பொதுமக்களின் கருத்தை மாற்றிய பல பொலிட்டிக்கல் கிளைம்ஸ்களில் உண்மை ஆதாரங்கள் அரிதாக இருந்தாலும் வலுவான கதை கூறும் முறைகள் அல்லது உணர்ச்சி சார்ந்த வழிகளால் முன்னெடுக்கப்பட்டு அது பிரபலமானது. இந்த சூழலில் டீப்ஃபேக்ஸ் கதை சொல்வதற்கான நரேட்டிவை உருவாக்குவதற்கான சிறந்த ஆயுதங்களாக மாறி வருகின்றன. அவற்றின் மதிப்பு உண்மையை திரிப்பவர்களுக்கு மனதை ஈர்க்கும் கதையை நரேட்டிவை உருவாக்குவதில் உள்ளது, உண்மை விவரத்தை அனைவருக்கும் சேர்ப்பதில் அல்ல. இதன் பொருள் இங்கே போராட்டம் உண்மைகள் குறித்து மட்டுமல்ல, நாம் சொல்லும் கதைகள் குறித்தும் ஆகும். ஒரு பொய்யான ஆனால் வலுவான கதை பரவலாக பரவிவிட்டால் அது அரசியலையும் பொதுமக்களின் கருத்தையும் வழிநடத்தக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் பின்னர் ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வரும் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தும் சிலர் டீப்ஃபேக் உருவாக்கங்களில் முதலீடு செய்கின்றனர். ஏனெனில் இடைப்பட்ட காலத்தில் இது வைரலாக பரவுவதால் அவர்களின் நோக்கங்கள் நிறைவேறுகின்றன. ஒரு ஆய்வாளர் எச்சரிப்பது போல, டீப்ஃபேக் காலத்தில் ஏமாற்றுதல் என்பது ஒரு பெரும் அழிவு சக்தியைப் போல் சமூகத்தை தாக்கி உண்மையையும் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுக்கும் இடையிலான மெல்லிய கோட்டை சிதறடிக்கக்கூடும். நமக்கு இங்கே இது ஒரு கடுமையான எச்சரிக்கையை குறிக்கிறது. கதைகளும் நரேட்டிவ்ஸும் இக்காலத்தில் பெரும்பாலும் உண்மையை வீழ்த்துகிறது. சமூக ஊடகங்களிலும் 24/7 செய்தி சுழற்சிகளிலும் ஒரு கவர்ச்சிகரமான கதை அல்லது காட்சி உண்மையான திருத்தத்தை விட வேகமாக பரவக்கூடும். டீப்ஃபேக் தொழில்நுட்பம் நம்பகமான முறையில் உண்மையை திரித்த ஒரு கதை உருவாக்கத்தை முன் எப்போதையும் விட எளிதாக்கியுள்ளது. நமக்கு ஏற்ற நரேட்டிவை அமைக்க இவ்வளவாக எளிதாகும் போது உண்மை அறியும் செய்தி நிறுவனங்களும் மற்றும் அறிவியல் விசாரணையும் தொடர்ந்து செயலிழந்து வருகின்றன. ஆகையால் நெறியாளர் கூறுவதாவது, போலிகள் நிறைந்த உலகத்தில் பார்ப்பது கேட்பது எல்லாம் இனி நம்ப தகுந்ததல்ல. நாம் அதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டியது, இந்த கதை இங்கே ஏன் சொல்லப்படுகிறது? டீப்ஃபேக்கின் சமூக தாக்கம் மிக பரந்தது. காரணம், அவை டிஜிட்டல் சான்றுகளில் உள்ள நம்பிக்கையை குறைக்கின்றன. பாரம்பரியமாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை நம்பகமான ஆதாரமாக கருதினர். ஆனால் டீப்ஃபேக் அந்த எண்ணத்தை முற்றிலும் முறியடிக்கிறது. ஆய்வுகள் கூறுவது, டீப்ஃபேக் உள்ளதை பார்வையாளர்கள் அறிந்தவுடன் உண்மையான ஊடகங்களையும் சந்தேகப்படலாம் என்பது. இதை லயர்ஸ் டிவிடெண்ட் என்று அழைக்கின்றனர். நடைமுறையில் யாரும் உண்மையான வீடியோக்களை கூட ஃபேக்காக இருக்கலாம் என்று தள்ளுபடி செய்யலாம். இது முழுமையாக நம்பக்கூடிய, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் எந்த பதிவும் இங்கே இல்லாமல் போகக்கூடும். யுனெஸ்கோ வல்லுநர்கள் எச்சரிப்பதாவது, இதனால் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின்மை இரண்டுமே முழுமையாக இல்லாத சமுதாயம் உருவாக வாய்ப்பு உள்ளது என்பது. மற்றொரு வார்த்தையில் சொன்னால், உண்மை இங்கே கடினமாக்கப்படுகின்றது, நம்பிக்கை குறைக்கப்படுகின்றது. டீப்ஃபேக்கின் முக்கிய சமூக விளைவுகள்: ஊடகத்தில் நம்பிக்கை இழப்பு. உண்மையான வீடியோ அல்லது ஆடியோ இனி நேரடியாக நம்ப தகுதியானதாக இருக்காது. ஒரு சைபர் செக்யூரிட்டி அறிக்கையில் குறிப்பிடுவது போல, முன்னதாக செய்தியாளர்களும் நீதிமன்றங்களும் வீடியோ சான்றுகளை பற்றி மறுக்க முடியாத ஆதாரங்களாக கருதினர். ஆனால் இப்போது முகங்களும் குரல்களும் எளிதாக போலி செய்யப்படுகின்றன. இங்கே இன்று ஒருவர் ஆதாரமாக கருதக்கூடியது உண்மையே இல்லாமல் இருக்க முடியும். இந்த சந்தேகம் அனைத்து மீடியாவுக்கும் பரவியுள்ளது. இது செய்திகள் மற்றும் நிறுவனங்களிடம் நம்பிக்கையை குறைக்கிறது. நன்மதிப்பை அவமதிப்பது. டீப்ஃபேக்ஸ் நபர்களை அவமதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு நபர் சர்ச்சையாக பேசுவதை காட்டும் ஒரு போலி வீடியோ விரைவாக பரவக்கூடும். அதனை மறுத்த பிறகும் சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும். அரசியல் சக்திகள் பிரச்சாரங்களில் வீடியோ மேனிப்புலேஷன் யுக்தியை ஏற்கனவே பயன்படுத்தி வருகின்றன. ஒரு முறை அவமதிக்கும் டீப்ஃபேக் பரவிய பிறகு
அதனை பொய்யாக நிரூபித்தாலும் அந்த நபரின் பெயர் காலத்திற்கும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ஏனெனில் அந்த ரூமர் தொடர்ந்து நீடிக்கின்றது. மோசடி மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறுதல். மோசடி செய்பவர்கள் இப்போது டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தை பெரிய அளவில் பயன்படுத்துகின்றனர். தலைமை நிர்வாக அதிகாரி, வாடிக்கையாளர் அல்லது விற்பனையாளரைப் போல நடிக்கும் போலி அழைப்புகள் அல்லது வீடியோக்கள் ஊழியர்களை ஏமாற்றி பணப்பரிமாற்றம் அல்லது டேட்டா லீக் செய்யப்பட மயக்கப்படலாம். அடையாள அடிப்படையிலான அமைப்புகளும் ஆபத்தில் உள்ளன. முகம் மற்றும் குரலை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பு அமைப்புகளும் உயர்தர டீப்ஃபேக் மூலம் ஏமாற்றப்படலாம். சமூக பிளவு மற்றும் போலரைசேஷன். ஃபேக் நியூஸ் மற்றும் பிரச்சாரங்கள் டீப்ஃபேக்களால் பெரிதாக்கப்படுகின்றன. கடுமையான அல்லது அரசியல்வாத குழுக்கள் பொய்யான அஜெண்டாக்களை பரிந்துரைக்கும் தலைவர்களின் போலி வீடியோக்களை உருவாக்கி அவற்றை சமூக ஊடகங்களில் பரப்புகிறார்கள். அந்த வீடியோவின் உண்மைத்தன்மை அறியப்படும் முன்பே அது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்திருக்கக்கூடும். டீப் ஃபேக்குகள் இயல்பாக வைரலாக பரவுகின்றன. ஒரு அறிக்கை டீப் ஃபேக்ஸ் அவை அறியப்படுவதற்கு முன்பே அரசியல் அல்லது சமூக குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று தெரிவிக்கிறது. யதார்த்தத்தை சிதைத்தல். காலப்போக்கில் பரவலான டீப் ஃபேக்குகள் நம் யதார்த்தத்தின் கூட்டு உணர்வை மாற்றக்கூடும். வரலாற்று காட்சிகளும் மற்றும் நியூஸ் கிளிப்ஸ்களையும் இனி நம்ப முடியாது என்றால் சமூகத்திற்கு உண்மையானது என்ன என்பது அறிய ஒரு ஆழ்ந்த நெருக்கடி ஏற்படும். புரூக்கிங்ஸ் நிறுவனம் எச்சரித்தபடி உண்மை இனி தானாக சந்தேகத்திற்கு உட்படுகிறது. அவை எப்படி இருக்கும் என்று இனி யாரும் அறிய முடியாது. ஊடகம் பரவலாக பொய்யாக்கப்படும் போது பொது உரையாடலை ஆதரிக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட உண்மைகள் மறைமுகமாக தாக்கமடைகின்றன. இந்த ஏஐ யுகத்தில் வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு விமர்சன சிந்தனை மற்றும் ஊடக அறிவு மிகவும் முக்கியமானவை. கண்டென்ட்களை வெறுமனே நுகர்வதற்கு பதிலாக தனிநபர்கள் ஆதாரங்கள் மற்றும் சூழலை மதிப்பீடு செய்ய வேண்டும். தகவலை தானாக மதிப்பீடு செய்வதற்கான திறன் வழக்கமான சோதனைகளை சார்ந்திருப்பதை விட மிகவும் முக்கியமானவை. இதன் பொருள் உண்மையை மதிப்பீடு செய்ய தங்கள் சொந்த கட்டமைப்பை உருவாக்குவது. விரைவான சரிபார்ப்புக்காக கூகுளை தேடுவதற்கு மட்டுமல்ல. சில கான்கிரீட் உத்திகள். பகிர்வதற்கு முன்பு சரிபார்ப்பது. அதிர்ச்சியூட்டும் ஆடியோக்கள் அல்லது வீடியோக்களை சந்தேகத்துடன் அணுக வேண்டும். கண்டென்ட்டை நம்புவதற்கு அல்லது அனுப்புவதற்கு முன் நம்பகமான செய்தி அமைப்புகள் அல்லது ஃபேக்ட் செக்கர்ஸ்களிடமிருந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூழலை சரிபார்ப்பது. ஊடகம் எப்போது எங்கிருந்து தோன்றியது என்பதை கேட்பது. சில நேரங்களில் பொய்யான கிளிப்ஸுகள் தொடர்பில்லாத காட்சிகளிலிருந்து ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன. முக்கிய படங்கள் அல்லது டிரான்ஸ்கிரிப்டுகளை தேடி அது முன்பு டீபங்க் செய்யப்பட்டதா என்பதை நாம் அறியலாம். வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பது. ஏஐ கொண்டு உருவாக்கப்பட்ட ஊடகங்களை லேபிள் செய்யும் தளங்கள் மற்றும் கிரியேட்டர்ஸ்களை ஆதரிப்பது. சில பிராண்டுகள் செயற்கை கண்டென்ட் பயன்பாட்டை வெளிப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளன. நாம் தெளிவான லேபிள்களை கோர வேண்டும். உதாரணமாக, ஏஐ எஃபெக்டை பயன்படுத்தும் செய்தி அறிக்கைகள் அதை வெளிப்படையாக கூற வேண்டும் என்பது. தனிப்பட்ட டேட்டாவை பாதுகாப்பது. ஆன்லைனில் என்ன பகிர்கிறீர்கள் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். பப்ளிக் ஃபோட்டோஸ் மற்றும் குரல் பதிவுகள் டீப் ஃபேக் மாடல்களை பயிற்றுவிக்க ஸ்கிராப் செய்யப்படலாம். எனவே பிரைவசி செட்டிங்ஸை சரி செய்வதுடன் உணர்ச்சி பூர்வமான ஊடகங்களை போர்ட் செய்வதற்கு முன்பு 2 தடவை சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமான சந்தேக உணர்வை வளர்ப்பது. உணர்ச்சிகரமான அல்லது சென்சேஷனலான செய்தி உண்மையில் ஆதாரமல்ல. உங்களை இதை நம்ப வைக்க யார் விரும்புகிறார்கள்? இது யாரின் கதை? யார் நரேட்டிவை பூர்த்தி செய்கிறது என்பதை நாம் கேட்க வேண்டும். தெரிந்து வைத்திருப்பது. ஏஐ மற்றும் வெரிஃபிகேஷன் கருவிகளின் சமீபத்திய டெவலப்மெண்ட் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். மாற்றப்பட்ட கண்டென்ட்டை குறிக்கும் புதிய எக்ஸ்டென்ஷன்ஸ் மற்றும் ஆப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன.
இந்த கருவிகளின் அறிவு போலிகளை கண்டறிய நமக்கு உதவும். டீப் ஃபேக்குகள் நம்முடைய தகவல் அமைப்பில் ஆழமான சவாலாக மாறி வருகின்றன. இவை ஏஐயின் படைப்பாற்றலையும் அச்சுறுத்தலையும் வெளிப்படுத்துகின்றன. டீப் ஃபேக்குகள் என்ன? அவை எப்படி உருவாக்கப்படுகின்றது? பொதுமக்களின் கருத்தை மாற்ற அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளும்போது உண்மைக்கு டிஜிட்டல் உலகத்தில் எவ்வாறு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறியலாம். திரையில் நமக்கு ஏற்ற எந்த ஒரு விருப்பத்தையும் திரித்து உருவாக்க முடியும் போது பாரம்பரிய ஆடியோ விஷுவல் ஆதாரத்தில் நம் நம்பிக்கை குறைகிறது. ஆனால் அனைத்தும் இன்னும் கைமீறவில்லை. இந்த கருவிகளை புரிந்து கொள்வது, ஊடக அறிவை வளர்ப்பது மற்றும் வெளிப்படைத்தன்மையை கோருவது சமூகம் இதனோடு அடாப்ட் செய்து கொள்ள உதவும். இறுதியில் இவ்வுலகில் கதை சொல்லும் முறை, நரேட்டிவை உருவாக்குவது எப்பொழுதும் எங்கும் முக்கியமானது. ஆனால் டீப் ஃபேக்குகள் எந்த கதையும் ஒருவருக்கு ஏற்ற முறையில் மாற்றுவதை எளிதாக்குகின்றன. இங்கே நெறிமுறை சவால் தெளிவாக இருக்க வேண்டும். நமது வசதி அல்லது உணர்ச்சி உண்மைகளை ஒருபோதும் மீறக்கூடாது. இன்ஃப்ளூயன்சர்கள், நிறுவனங்கள், அரசியல்வாதிகளுக்கும் இதே நெறிமுறைதான். பொறுப்பான பிரச்சாரங்கள் முக்கியமானது. இந்த டெக் நெறிமுறை காலத்தில் நாம் குடிமக்களாகவும் கிரியேட்டர்ஸ்களாகவும் ஏஐயை மனித மதிப்புகளுடன் பயணிக்க வைக்க வேண்டும். டீப் ஃபேக்குகள் உண்மையை மங்கச் செய்தாலும் உண்மைக்கும் விமர்சன சிந்தனைக்குமான நமது உறுதிப்பாடு நம்மை தகவல் அறிந்த மக்களாக பாதுகாப்பாக இருக்க வைக்கும். நன்றி.